எல்லாருக்கும் வணக்கம். வீடியோ பார்த்துட்டு இருக்கிறேன். நீங்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் சந்தோஷமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். இன்றைக்கி பிரம்மமுகூர்த்த பூஜையோட 65வது நாள். வழக்கம் போல் காலையில் 3:15 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கோலம் போட்டு நேராக சாமி ரூமுக்கு வந்துட்டேங்க. சாமி படம் எல்லாத்துக்கும் பூவெல்லாம் எடுத்து வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு பிரம்மமுகூர்த்த பூஜையை ஆரம்பிச்சிட்டேங்க. இன்றைக்கி ராமன் அன்பை பெற்ற அனுமன் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சில வரிகள். சுக்ரீவனுக்கும் வாலிக்கும் பகை மூண்டதால் சுக்ரீவன் நாட்டை விட்டு விரட்டப்படுறான். இப்போ அண்ணனை எதிர்ப்பதற்கு போதிய வலுவின்றி அவன் இருக்கிறான். இந்த சமயத்தில் தான் தசரத குமாரன் ராமன் தந்தையோட வாக்குப்படி தன்னுடைய மனைவி சீத்தை தம்பி லக்வணனோட ஆரண்ய வாட்சம் செய்யறதுக்காக காட்டுக்கு வராரு. இலங்கேஸ்வரனான ராவணன் சீதையை கவர்ந்துட்டு போயிடுறான். அதனால் வேதனையுற்ற ராமன் லக்வணனும் சீதையை தேடி அலையிறாங்க. இந்த சமயத்தில் தான் சுக்ரீவனை பார்க்க நேருது. வாலியோட ஆட்கள் தான் தன்னை எதுக்க வந்திருக்கிறாங்களோன்னு அஞ்சி அனுமனை அனுப்பி அறிஞ்சிட்டு வர்றதுக்கு அனுப்புகிறாரு. இப்போ அனுமனுக்கு ராமனை முதலாக பார்க்குற பாக்கியம் இப்போ தான் கிடைக்குது. அப்போவே ராம பக்தனாக மாறிட்டார் அனுமன். ராமனுக்கும் சுக்ரீவனுக்கும் நட்பு ஏற்பட பாலமாக இருக்கிறவர் அனுமன் தான். சீதையை கவர்ந்துட்டு போகும்போது சீதை தன்னுடைய ஆபரணங்களை கலட்டி பூமியில் வீசி எறிகிறாங்க. இதை வானர வீரர்கள் கண்டெடுத்து சுக்ரீவன்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. ராமன்கிட்ட காட்ட ஆமாம் இது சீதையோடது தான் அப்படின்ட்டு ரொம்ப துக்கத்தில் இருக்கிறாரு. சீதையை கண்டு ஒப்படைக்கிற பொறுப்பை சுக்ரீவன் ஏற்றுக்கிறாரு. ராமன் வாலியை வதம் செஞ்சு சுக்ரீவனை மன்னனாக்கிட்டாரு. அதன் பிறகு சீதையை தேடி வர வானரப்படையினர் அணிகளாக பிரிஞ்சு பல திசைகளுக்கும் அனுப்பி வைக்கிறாரு சுக்ரீவன். இப்போ ராமன் அனுமனை மட்டும் தனியாக அழைச்சி, வாயுபுத்ரா உன் திறமையில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. நீ சீதையை காண நேரிடும் போது இந்த கணையாழியை காட்டு, எங்கள் நிலவரத்தையும் தெரியப்படுத்து அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ வானர வீரர்கள் எல்லா திக்குகளிலும் சீதையை தேடி அலையிறாங்க. எங்கும் கிடைக்கல. அனைவரும் மகேந்திர மலையில் கூடுறாங்க. இன்னும் எங்கே போய் தேடுறது அப்படின்னு புரியாமல் விழிக்கிறாங்க. கண்டுபிடிக்காமல் போகிறதை விட சடாயுவை போல வீர மரணம் அடையலாம் அப்படின்னு அனுமன் சொல்கிறாரு. இந்த வார்த்தையை கேட்டு சடாயுவோட அண்ணன் தீஞ்சி போன சிறகுடைய சம்பாதி அங்கு வராரு. சடாயு ராவணன் சீதையை கவர்ந்துக்கிட்டு போகிற சமயத்தில் போரிட்டு அவங்களால வதைக்கப்படுறாரு அப்படின்ற விவரத்தை சம்பாதி அறிஞ்சு மிகவும் வருத்தப்படுறாரு. சம்பாதி சீதை இலங்கையில் சிறை வைக்கப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்ற உண்மையை சொல்கிறாரு. அப்போவே அவனுடைய தீந்து போன சிறகுகள் மீண்டும் முளைக்குது. மேலும் உற்சாகமாக மகேந்திர மலையோட உச்சிக்கு இருந்து இலங்கை இருக்கும் நிலவரத்தையும் 100 யோசனை தூரமுள்ள இலங்கையை இங்கிருந்து ஒரே மூச்சால் தாண்டவங்களால தான் அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டு வாலியோட மைந்தனான அங்கதன் கூட அசந்து போகிறாரு. வானர வீரர்களில் யாருக்கும் அத்தகைய வலிமை இல்லை, என்ன செய்யறதுன்னு புரியாமல் விழிக்கிறாங்க. அப்போ கரடி அரசனான ஜாம்பவானா அங்கே இருக்கார். அவர் ராமன் மேலே பக்தி உள்ளவர். சீதையை தேடுறதுல மிகுந்த ஆர்வத்தோடு இருக்கார். அவனுக்கு அனுமன் மீது நம்பிக்கை வருது. சிறு குழந்தையாக இருக்கிறப்பவே வானத்தில் இருக்கிற சூரியனையே தாவி பிடிக்க சென்ற அவரால் மட்டும்தான் இலங்கையை அடைய முடியும் அப்படின்னு அனுமனோட வலிமையை எடுத்து சொல்கிறாரு. அப்போ தான் அனுமனுக்கே தன்னோட வலிமை பற்றி தெரிய வருது. மனதில் உத்வேகம் பிறக்குது. ஸ்ரீராம் அப்படின்னு ராமநாமத்தை செபிக்க அவர் பெரிய உருவம் எடுக்கிறாரு. மகேந்திர மலையோட உச்சிக்கு அடைஞ்சி அங்கிருந்து வாயு வேகத்தில் கடலை கடந்து பறந்து போய்கிட்டு இருக்காரு. அனுமன் வானத்தில் பறந்து செல்கிற காட்சியை காண தேவர்கள் வான வெளியில் கூடுறாங்க. அனுமன் ராமனின் காரியத்துக்காக செல்றதால கடலரசன் இடையூறு தராமல் உதவ விரும்பி கடலுக்கு அடியில் இருக்கிற மைனாக மலையிட்ட ராமகாரியமாக செல்ல அனுமனுக்கு உதவும்படி சொல்கிறாரு. இப்போ வாயு பகவான் இந்திரனோட கோபத்திலேருந்து என்னை காப்பாற்றுறதுக்காக இந்த கடலில் வச்சுருக்காரு. ராமகாரியமாக செல்கிறீங்க, நீங்கள் கொஞ்ச நேரம் இளைப்பாறிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எனக்கு நேரம் இல்லை, திரும்பி வர்றப்ப நான் தங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போய்கிட்டே இருக்காரு. இதை கண்ட தேவர்கள் அனுமனோட வலிமையை சோதிக்க பாம்புகளுக்கு அன்னையான சிரசை அனுப்புகிறாங்க. சிரசு ஆகாயத்துக்கும் பூமிக்குமா குறுக்கே வழிமறித்து நிற்கிது. வானரனே, உன்னை நான் விழுங்க போகிறேன் அப்படின்னு சொல்லுது. அனுமன், உனக்கு நான் சாக பயப்படலை, ராமகாரியமாக போகிறேன், திரும்ப வர்றப்ப நான் உனக்கு இரையாகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அதை கேட்காம தன்னோட வாயை திறக்குது. அனுமன் சட்டன வாயு உள்ள பூந்து வாயை மூடுறதுக்குள்ளே வெளியே வந்துட்டார். இதை பார்த்து தேவர்கள்லாம் ரொம்ப அதிசயித்து போகிறாங்க. உடனே சரஸ் பாம்புவும் பணிஞ்சு, உன்னுடைய ஆற்றலை சோதிக்க தான் நான் இப்படி செஞ்சேன், நீ வெற்றியுடன் திரும்புவாய் அப்படின்னு வாழ்த்தி அனுப்புது. இன்னொரு சம்பவம் நடக்குது. சிம்ஹிகை அப்படின்ற அரக்கி
கடல்ல இருந்து இலங்கைக்கு எந்தவித ஆபத்தும் வராமல் பாதுகாத்துக்கிட்டு வரா. இப்போ அனுமன் இலங்கைக்கு போகிறத பார்த்துட்டு நிழலை பிடிச்சி கீழே இழுக்கிறா. மயங்கி கீழே விழுந்துட தன் வாயை அகலமாக திறந்து விழுங்கலான்னு பார்க்குறா. இப்போ அனுமன் ராமநாமத்தை உச்சரித்து அரக்கியோட வாயு உள்ள புகுந்து வயிற்று வழியாக பிளந்துக்கிட்டு வெளியே வந்துட்டார். இப்போ அரக்கி இறந்து போயிட்டா. திரும்ப பறந்து போய்கிட்டே இருக்காரு. இப்போ இலங்கையோட காவல் தெய்வமாகிய இலங்கினி தடுத்து நிறுத்துறாங்க. இப்போ அவர் நிற்கலை, போய்கிட்டே இருக்காரு. இலங்கினி அவனோட கையால் ஓங்கி அடிக்க வரா. இப்போ அனுமன் தன்னோட கையை பிடிச்சிக்கிட்டு அந்த கையை பிடிச்சிக்கிட்டு தன்னோட கையால் ஓங்கி அறையிறாரு. வலி தாங்க முடியாமல் கத்துறாங்க. இப்போ பிரம்மன் கூறியது நினைவுக்கு வருது. அனுமன்கிட்ட என்றைக்கு ஒரு குரங்கு என்னை வெல்லுமோ அப்பவே இலங்கை அழிவுறும் அப்படின்னு பிரம்மா ஒரு தடவை கூறியிருக்காரு. அது நடக்க போகிறது. தர்மம் வெல்லும், நீ சென்று வெற்றியுடன் திரும்பு அப்படின்னு காவல் தெய்வமே வாழ்த்தி வழி அனுப்பி வைக்குது. இப்போ இலங்கை அரண்மனைக்குள்ளே புகுந்துட்டாரு அனுமன். ஒவ்வொரு இடமா சென்று பார்க்கிறாரு. எங்கேயும் சீதையை காணவில்லை. இப்போ கடைசியாக அரண்மனை முழுதும் தேடி சீதையை காணலையே அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டாரு. அசோகவனத்துக்கு வராரு. சீதையை பார்க்குறாரு. பார்த்த உடனே ரொம்ப மனசு சந்தோஷப்படுறாரு. ராமன் கொடுத்த கணையாழியை காட்டுறாரு. நம்பிக்கை தரும்படியாக வார்த்தைகள் ஆறுதலாக சொல்கிறாரு. ராமபிரான் மீட்பார் அப்படின்ற நம்பிக்கையும் கொடுக்குறாரு. சீதை தன்னிடம் இருந்த சூடாமணியை அனுமன்கிட்ட கொடுக்குறாங்க. ராமன்கிட்ட கொடுக்கும்படி சொல்கிறாங்க. இப்போ அசோகவனத்தை அழிக்க முற்படுறாரு அனுமன். அதை கண்ட அரக்கிகள் ராவணன்கிட்ட போய் முறையிடுறாங்க. குரங்குக்கு இத்தனை வலிமையா அப்படின்னு ராவணன் அதிசயப்படுறான். தன்னோட படைகளை அனுப்பி குரங்கை அழைச்சி வர்றதுக்கு ஏற்பாடு செய்கிறாரு. ஆனால் அனுமன் தனித்து நின்று பயங்கரமாக போரிட்டு மந்திரிகள், சேனாதிபதிகள், அரக்கர்கள் இப்படி எல்லாத்தையும் கொன்று குமிக்கிறாரு. ராவணனோட இளைய மகனான அச்சச்சு குமாரனோட மண்டையை உடைத்து கொன்று விட்டார் ராமர். அதனால வேதனையுற்ற ராவணன் மூத்த மகனான இந்திரஜித்தையும் அனுப்பி வைக்கிறான். இப்போ அவனை போரில் வெல்ல முடியாத அனுமனை அப்படின்னு நினைவுக்கு வர பிரம்மாஸ்திரத்தை ஏவி அவன் அனுமனை கட்டி ராவணன் அவைக்கு இழுத்துட்டு வரான். ராவணன் அரண்மனையில் தன்னை ராமன் அனுப்பிய தூதுவனாக அறிமுகம் செஞ்சுக்கிறாரு அனுமன். இப்போ ராவணன் கோபம் கொண்டு அனுமன் மேலே சீறி பாயிறாரு, கொல்ல முற்படுறாரு. ஆனால் தம்பி விபீஷணன் தூதுவனை கொல்வது தர்மம் அல்ல அப்படின்னு சொல்லி தடுக்கிறாரு. அப்போ அனுமனை கொல்லாமல் வாளில் ஒரு துணியை சுற்றி நெருப்பை வச்சு துரத்தி விடுறாங்க. அனுமன் இலங்கை நகர் ஃபுல்லாக எல்லா பகுதிகளிலும் திரிந்து ஒரு வீடு கூட விடாமல் எல்லாத்தையும் தீக்கு இரையாக்கி விட்டார். இப்போ அரக்கர்களும் பொருள்களும் நாசமாகுது. சீதை இருந்த இடத்துக்கு மட்டும் எந்தவித சேதமும் உண்டாகலை. இலங்கை தீக்கரையான பின் அனுமன் கடல் நீரில் வாழை நனைச்சி தீயை அணைக்கிறாரு. வரும்பொழுது தன்னை வேண்டிக் கொண்ட மைனாக மலையில் கொஞ்சம் இலைப்பாரி விட்டு வராரு. சமுத்திர கரையில் தனக்காக காத்திருந்த அங்கஜன், ஜாம்பவான் இவங்களோட சேர்ந்து நாட்டுக்கு வந்துட்டாருங்க. கவலையோடு இருந்த ராமன் கிட்ட அனுமன் வந்தார். இலங்கை சென்று தான் சீதையை கண்டதை பற்றி சந்தோஷமாக சொல்கிறாரு. அவங்க அழித்த சூடாமணியை அடையாளமாக காட்டுறாரு. அதை கண்டு ராமனும் லக்குவணனும் மகிழ்கிறாங்க. ராமன் அனுமனின் திறமையை புகழ்கிறாரு. இப்போ சுக்ரீவனோட தலைமையில் கூடி ஆலோசிக்கிறாங்க. சீதையை மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இலங்கை மீது படையெடுப்பது பற்றியும் முடிவெடுத்து எல்லாரும் புறப்படுறாங்க.